உங்க நண்பன் இல்லாத விடுமுறை எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப சோகமா இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாவா? இது கிட்டு என்ற சிறுவனின் கதை. கவனமா கேளுங்க. ஒரு அழகான சிறிய நகரத்தில் கிட்டு என்ற சந்தோஷமான சிறுவன் இருந்தான். அவனுடைய மிக நெருங்கிய தோழி சிங்கி. இருவரும் எப்போதும் சேர்ந்தே விளையாடுவார்கள். கிரிக்கெட், சைக்கிள் ஓட்டுவது, ஐஸ்கிரீம் சாப்பிடுவது அனைத்தும் சேர்ந்தே செய்வார்கள். ஒரு நாள் கோடை விடுமுறை ஆரம்பமானது. ஆனால் சிங்கி தன் பாட்டி வீட்டுக்கு மற்றொரு நகரத்திற்கு போக வேண்டியிருந்தது. கவலைப்படாதே கிட்டு, சீக்கிரம் திரும்பி விடுவேன் என்று சிங்கி சொன்னாள். கிட்டு சிரித்தான். ஆனால் அவன் மனசு சோகமாக இருந்தது. முதல் நாள் ஏய் விடுமுறை என்று கிட்டு கத்தினான். ஆனால் வெளியே பார்த்தால் அங்கே சிங்கி இல்லை. அவன் தனியா கிரிக்கெட் விளையாட முயற்சி செய்தான். ஆனால் அது சுவாரஸ்யமே இல்லை. இது ரொம்ப போரிங் என்று அவன் சோகமாக சொன்னான். மூன்றாம் நாள் கிட்டு ஜன்னல் அருகில் உட்கார்ந்து மற்ற குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தான். அம்மா வந்து கேட்டார், புதியதாக ஏதாவது செய்யலாமே என்று. கிட்டு சொன்னான், நண்பர்கள் இல்லாமல் எதுவும் சுவாரஸ்யமே இல்லை. ஐந்தாம் நாள்